திடீரென நாட்டை விட்டு தப்பியோட்டம் விசேட அதிரடிப்படை சுற்றி வளைப்பு. தலைவர் பதவியிலிருந்து விலகல் நீதிமன்றம் விதித்துள்ள தடையுத்தரவு. அதிரடியாக கலைக்கப்பட்டு நாடாளுமன்றம். வவுனியா தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து 15 வயது சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி குறித்த சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை விசாரணைகளின் போது வவுனியா ஓமந்தை பகுதியை சேர்ந்து 15 வயது சிறுமியை வவுனியா நகரை அண்டிய தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்ற இளைஞர் போதை மருந்து கொடுத்து தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அடங்கிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிகாட்டலில் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா காவல்துறையினர் அதற்கு உடந்தையாக செயற்பட்டதாக அவரது உறவினரான 20 வயது பெண்ணொருவரையும் சந்தேகத்தின் பேரில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞர் உட்பட 3 இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி மற்றும் செயற்குழுவிலிருந்து முன்னாள் அதிபர் மைத்திரிபால ஸ்ரீசேன விலகுவதாக அறிவித்துள்ளார். தற்போது கோட்டையில் இடம்பெற்று வரும் மைத்திரிபால ஸ்ரீசேன தரப்பினரின் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் புதிய தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஏகமனதாக வாக்களித்ததை அடுத்து நியமிக்கப்பட்டுள்ளார். சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால ஸ்ரீசேன செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் என்ன நிறுத்தாவிட்டால் என்ன, சிங்கள வேட்பாளர் ஒருவர் தான் ஸ்ரீலங்கா அதிபராக முடியும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழர் ஒரு காலமும் நாட்டின் அதிபராக வர முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை ஈச்சலம்பற்று பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நாங்கள் கொள்கைகளை வைத்து வேட்பாளரை நிறுத்தலாம், ஆனால் இது தொடர்பில் கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் திகதி வவுனியாவில் இடம்பெற உள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்தும் ஆலோசனைகளை பெற்றும் முடிவுகளை எடுப்போம். மாவட்ட கிளைகளுடன் ஆலோசனைகளை நடத்தி ஆராய்ந்து அந்த முடிவுகளை எடுக்கலாம். கட்சி நிலவரங்கள் மற்றும் மக்களுடைய பொருளாதார நெருக்கடிகள், அதிபர் தேர்தல் தொடர்பிலும் கட்சி தொண்டர்களுடனும் முன்னைநாள் பிரதேச சபை உறுப்பினர்களுடனும் இன்று கலந்துரையாடலை ஆரம்பித்து மகிழ்ச்சிகரமாக முடிவு செய்தோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 100க்கும் அதிகமான பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் வியாபாரங்களிலிருந்து நீங்கி நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல வருடங்களாக போதைப்பொருள் கடத்தலில் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர்கள் விசேட அதிரடிப்படையினர் மீது பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறை புலனாய்வு பிரிவு அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை இலக்காக கொண்டு பல வருடங்களாக இவர்கள் போதைப் பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களுள் அநேகமானோர் வெளிநாடுகளில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை விட்டு விலகியே இவர்கள் இவ்வாறு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மைய தினங்களாக தொடர்ந்தும் நடைபெற்று வரும் சுற்றி வளைப்புகள் காரணமாக இவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை விட்டு விலகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
இலங்கையில் உள்ள சிறுபான்மை இன மக்களின் வாக்குகளை கவர தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி.எல். பேரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் பேச்சுக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக ஜி.எல். பேரிஸ் நினைவூட்டியுள்ளார். எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை இதுவரை காணக்கூடியதாக இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நேர்மையானவை அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தேர்தலை முதன்மையாக கொண்டு பல சட்டவிரோத நடவடிக்கைகள் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கான சிறந்த உதாரணம் என அவர் கூறியுள்ளார். ஈழத்தமிழர் வாழ்வில் பெருந்துயர் தோய்த மறக்கவே முடியாத பெரும் பலியை தந்து சென்ற முள்ளிவாய்க்கால் என்னும் பேரவலத்தின் நினைவு நாள் இன்று ஆரம்பமாகின்றது. அதன்படி இந்த ஒரு வாரத்துக்கு களியாட்டங்களை தவிர்த்து குறுகிய நிலப்பரப்புக்குள் கொன்று குவிக்கப்பட்ட எங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஆத்மார்த்தமாக வழிபடுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான இ. சரவணபவன் அறைகூவல் விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில், நீதியின் அச்சாணியில் சுழலாத இந்த உலகம் அதிகாரமற்ற தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அணுவடுவாய் கொள்வதை வேடிக்கை பார்த்த அந்த பெருந்துயரம் அரங்கேறி இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. அடுத்த தலைமுறை தாய் நிலத்திலிருந்து தப்பியோட துடிக்கின்றது. எங்கள் பேரவலங்களையும் பலிகளையும் மறக்க செய்கின்ற நிகழ்ச்சி நிரல் இளம் சமூகத்திடையே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. எம்மை சூழ்ந்திருக்கும் இந்த சவால்களையும் தாண்டியே நீதிக்கான பயணத்தை தொடர வேண்டியிருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு முன்னர் மனித அந்த ஆன்மாக்கள் நாங்கள் நீதியை பெற்று தருவோம் என்று இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றன. அதற்காக காத்திருக்கின்றன. அந்த ஆன்மாக்களின் நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க நாம் ஆத்மார்த்தமாக உழைப்போம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் ஆரம்பம் முதல் இதுவரை 1,11,074 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 4,472 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். குவைத்தின் எமிர் ஷேக் அல் சபாவால் அந்த நாட்டு நாடாளுமன்றம் இன்று அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குவைத்தின் அரசியலமைப்பில் உள்ள சில பகுதிகளை 4 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்துவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் தீவிர இஸ்லாமியவாதத்தின் செல்வாக்கு காரணமாக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் எமிர் ஷேக் அல் சபாவா வெளியிட்டுள்ள காணொளியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், அரசை அளிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன்.